கணேஷ் சதுர்த்தி உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு இங்கே கர்நாடகாவில் நாங்கள் 5 days உட்கார வைப்போம். இன்னைக்கு 2வது நாளைக்கு என்ன பிரசாதம் பண்ண போகிறோம், நெய்வேத்தியம் என்ன பண்ண போகிறோம்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல் டிஷ் பாயாசம் செய்ய போகிறோம். பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு சேமியாவை வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி 1 ஸ்பூன் போட்டு வறுக்க போகிறோம். சேமியாவை போட்டுக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு சேமியா. செவ்வரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில். லைட்டாக ப்ரௌனிஷாக ஆற முடியும் வறுத்துக்குங்க. ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுன்னு செவ்வரிசி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். தண்ணி கொதிக்கிட்டு அப்புறம் செவ்வரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம செவ்வரிசியை போட்டுக்கலாம். செவ்வரிசி நல்லா கொதித்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரும். அப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துச்சு தெரியுதுங்களா? இந்த டைமில் நம்ம சேமியாவை போட்டுக்கணும். சேமியா நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீனி போட்டுக்கலாம். கடைசியில் தான் பால் ஊற்றணும். இப்போயே ஊற்றினோம்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால தான் லாஸ்ட்டில் ஊற்றணும். பாலை நல்லா முதல்ல பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக லாஸ்ட்டில் ஊற்றும் போது மிக்ஸ் ஆக திரிஞ்சாமல் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நட்ஸு சீட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அதிலே நம்ம ஊற்றணும். நல்லா ப்ரௌனிஷ் வந்த பின்னாடி நம்ம அப்படியே அதில் சேமியா வெந்துடுச்சு. நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிற முடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் இவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சரோடு வந்துருக்காங்க. ஜீனியெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. பால் ஊற்றிக்கலாம். பால் நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சுத்தமாக அதில் ஊற்றவே இல்லை. அப்படியே கெட்டியான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா பால் பாயசம் ரெடி. லைட்டாக சூடான அவ்வளோதான். கொதிக்க விட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் பால் பாயசத்தை. அவ்வளோதான், பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2வது டிஷ்ஷு நம்ம வடை பார்க்க போகிறோம். வடைக்கு நான் உளுந்து ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கேன். ஆட்டும் போது நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த ஊற வச்சுக்குங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டுங்க. தண்ணியே இல்லாமல் ரொம்ப கெட்டியாக வரும். எண்ணெய் கூட இழுக்காது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மிக்சியில் ஆட்டினோம்னா தண்ணி நிறையா விழுவும், எண்ணெய் இழுக்கும். பட் இது கிரைண்டரில் ஆட்டும்போது தண்ணி இழுக்காது. இதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய்,
ஜீரகம் மிளகு நான் ஆட்டும் போதே உப்பு போட்டுட்டேன், ஏன்னா அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீரகம் மிளகு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வடை சுட போகிறேன். வடை போடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வடை போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் ப்ரௌனிஷ் கலரில் ஆகாது, உள்ளி நல்லா வேகும். நல்லா இப்படி பந்து மாதிரி உருட்டிக்கிட்டு இலையில் வச்சு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கி இப்படி ஒரு ஓட்டை போட்டு நம்ம அப்படியே தூக்கி ஃபேனில் போடணும். இங்கே பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்குது. நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. இன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணிட்டோம். பால் பாயாசமும் வடையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. நம்ம பிள்ளையாருக்கு படைச்சிடுவோம். இன்னைக்கு 2வது நாள் பிள்ளையாருக்கு பிரசாதம் படைச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.